ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகடச் சக்கரச் செம்முகம் மைந்துளான் சகடச் சக்கரத் தாமரை நாயகன் அகடச் சக்கர இன்மணியாவுரை விகடச் சக்கரன் மெய்பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாக கருணை கோர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று இந்திரபுரி படலம். இப்படலம் இந்திரன் தன் முந்தைய துன்பங்களை நினைத்து துறவு மேற்கொள்ள எண்ணுதல், வியாழ பகவான் அதனை அறிந்து அறிவுரை கூறல், குருவானவர் இந்திரனுக்கு உலோகாயதம் கூறும் மன்மதக்களை பற்றி விளக்குதல், காம உணர்வு பெற்ற இந்திரன் அரசாட்சியை ஜெயந்தனிடம் ஒப்படைத்துவிட்டு இந்திராணியுடன் இன்பம் துய்த்தல், ஜெயந்தன் தேவர்கள் முனிவர்கள் அடைந்த துன்பத்திற்கு காரணத்தை குருவிடம் வினவ, குரு அவர்கள் அனைவரும் தக்கன் செய்த யாகத்தில் பங்கு கொண்டதே காரணம் என கூறல் ஆகியவற்றை கூறுகின்றது. முருகப்பெருமான் திருவருளால் யாவரும் புகழ்ந்திட அரசாட்சி புரியும் இந்திரன் ஒரு நாள் தன் உள்ளத்தில் முன்பு 108 யுகங்களாகப்பட்ட துன்பங்களை நினைத்து அஞ்சி வாழ்ந்து மறைந்து இழிதொழில் செய்து வாழ்ந்தது ஆகியவற்றை பற்றி எண்ணி தன் வாழ்க்கையை வெறுத்து தவம் செய்து வீடு பேர் அடைய துறவு மேற்கொள்ள நினைத்தான். அது பற்றி தன் தேவகுருவான வியாழ பகவானிடம் கூறினான். அவர் இந்திரனின் நிலைமையை அறிந்து இந்திர பதவி நிலைத்து நின்றிட ஓர் இணைப்பை உண்டாக்க எண்ணினார். அச்சத்தை தரும் வஜ்ராயுதத்தை ஏந்திய கைகளை உடையவனே, நான் சொல்வதை கேட்பாயாக என சொல்லத் தொடங்கினார். வீரனே, நீ வாழ்க. சூரபன்மனால் நீ துன்பங்களை அனுபவித்ததால் இவ்வாறு தோன்றுகிறது. துன்பத்தில் வாழ்பவரே செல்வமும் பெருமையும் உயர் வாழ்க்கையும் பெறுவர். இது உனக்கு மட்டுமல்ல, எல்லா உலகங்களிலும் இப்படி நிகழ்வது இயல்பானதாகும். தவம் புரிதலும் மிக துன்பத்தை தருவதே. ஐம்புலன்களை அடக்கி காமம், கோபம், மதம், லோபம், மோகம், மாத்சரியம் என்னும் 6 வகை அகப்பகைகளை அழித்து தவம் மேற்கொள்ளுதல் இன்பம் இல்லை. பெண்களுடன் கூடி பெறும் இன்பமே இன்பம். அவர்களுடன் இவ்வுலகத்தில் சேர்ந்து வாழ்வதே முறைமையான வாழ்க்கை. மக்கட் செல்வமே பெரும் செல்வம். இவ்வாறெல்லாம் இந்திரனுக்கு இதுவரை கூறாதவர் இப்பொழுது அவன் இங்கேயே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் அவனுக்கு மயக்கத்தை அளித்து உலோகாயதம் கூறும் மன்மதக்களை பற்றி விளக்கமாக கூறினார். ஆண்களின் வீடு வேற்றினை அளிப்பவர் இங்கு பெண்களே என்றும் மன்மதக்களை என்னும் நூல் பற்றி கூறி ஆண் பெண் இன இயல்புகள் குணங்கள் அவர்களின் காலம் எண்ணம் எல்லாம் கூறி அழிவில்லாத தேவர்கள், தவத்தை உடைய முனிவர்கள், நாகர்கள், கந்தர்வர்கள், பூதகணத்தவர்கள், அரக்கர்கள், இயக்கர்கள், முரடர்கள் ஆகியோர்கள் 3 குணங்களால் உடையவர்கள், காலத்திற்கு ஏற்ப இருக்க வேண்டும். நல்ல இசை ஒலி, நல்ல இசைக்கருவிகளின் ஒலிகள், நடனம், நாடகம், பாடல், ஆடல் என அனைத்து உலக இன்பங்கள் பலவற்றையும் விளக்கி கூற இந்திரன் தன் மனம் மாறி உள்ளத்தில் மகிழ்ச்சி கொண்டு உலக இன்பத்தில் நாட்டம் கொண்டு பின் தன் மகனான ஜெயந்தனிடம் சொர்க்கலோக அரசு புரியும் அரசாட்சியை உரியதாக்கி அவனுக்கு வழங்கிவிட்டு தான் இந்திராணியுடன் இன்புற்று விளங்கினான். தேவர் உலகத்தில் உள்ள அமிர்தம், ஐராவதம், தேர், வியோமயானம், மின்னல் கொடி, ததீசி முனிவரின் உடல் எலும்பாலான வஜ்ராயுதம், இடி, மின்னல், கருமேகம், வள்ளிக்கொடி, கற்பக விருட்சம், காமதேனு ஆகிய பெரும் செல்வத்தை பயன்படுத்தி அளவில்லா இன்பத்துடன் வாழ்ந்தான். அப்படி அவன் வாழ்ந்த சமயத்தில் ஜெயந்தன் தன் வியாழ பகவானான குருவை பார்த்து தான் அரச பதவியை ஏற்று அரசாட்சி செய்யும் போது முகம் பார்த்து, சூரபன்மனால் ஏன் அனைவரும் துன்பப்பட்டனர், அதன் மூல காரணம் யாது என்று வினவியதும், வியாழ பகவானே அவர்களுக்கு அந்தனர், குரு, தேவகுரு, அமைச்சர், தலைவர். எனவே அதற்கு காரணம் தேவர்களும் முனிவர்களும் நல்ல மனம் இல்லாத
தக்ஷன் நிகழ்த்தப்பட்ட யாகத்தில் பங்கு கொண்ட குற்றத்தால் விளைந்தது. 3 கோட்டைகளையும் அழித்த சிவபெருமானை தவிர்த்து அவருக்கு உணவு வழங்காமல் அவரை இகழ்ந்து கூறி யாகத்தீயை வளர்த்தான். அதில் கலந்து கொண்டதால் தான் இத்தனை துன்பம் அனுபவிக்கிறார்கள் என்று பதில் கூற, ஜெயந்தனுடன் குருவிடம் அந்த இழிந்த செயல் செய்த தக்கனின் வாழ்க்கை வேள்வியில் நடந்தவை அனைத்தையும் ஒன்றுவிடாமல் நான் உணர்ந்து கொள்ளுமாறு உரைத்தருள வேண்டும் என்று வேண்டினான். குருவான வியாழ பகவான் மிக்க மகிழ்ச்சியுடன் நான் உரைக்கிறேன் கேட்பாயாக என்று தக்கனின் வரலாற்றை கூற ஆரம்பித்தார் என கூறி இந்திரபுரி படலம் நிறைவடைகிறது. தேவகாண்டமும் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் தக்ஷகாண்டம் உபதேச படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர அடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.